நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அன்டைமேட்டோட எபிசோடு 9 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்டைமேட்டோட எபிசோடு 9 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பப்பீட்ஸ்லாம் வந்து அவங்க வேவிஷன் லேண்ட்ஸான அப்புறம் வந்து பாய்சனை தாக்குறதுக்கு வேண்டி அதை வந்திருக்காங்க. அங்கே தாக்குறதுக்கு எதுக்காக வந்து அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை வந்து அதுக்காக தாக்குதும் ஒன்று அந்த டைமர் பிரச்சனை இருக்குது இல்லையா. ஸோ அந்த கல் தேடுறதுக்கு வேண்டி அதுக்காகவும் தாக்குது. அந்த கல் மூலயமா அதாவது இவன் இந்த பப்பிட்டாக மாறி வச்சது யார் பார்த்தீங்கன்னா கருப்பு தீயசக்தியோட மகன் தான். அவன் தான் பார்த்தீங்கன்னா தலைவரோட மகனும் வந்து அது மாதிரி தீயசக்தி மூலயமா வந்து நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த சமயத்தில் வேவிஷன் லேண்ட்ஸ் பாய்சன்லாம் தப்பிச்சு போகலாம் அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சேனல் ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போயிட்டுருக்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். அதனால் இப்போ வெளியில் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து அந்த பாய்சனும் இவங்கெல்லாம் தப்பிச்சு போகுதுன்னா பாய்சன் ரொம்ப பயந்துறாங்க. பாய்சன் கிட்டலாம் வந்து அந்த கதை ஒடிச்செல்லாம் கிட்ட பாய்சன் கிட்ட தான் மோதுது. அப்புறம் வேவிஷனை எப்படியோ காப்பாற்றுறாங்க அந்த மந்திரம் மூலயமா ஸ்டாப் பண்ணி. எனிடம் என்ன வேணாலும் அந்த மந்திரம் மூலயமா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் சத்தம் கேட்குது. அந்த வளைக்கூடு மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வந்து அந்த விட்டு ஸ்டாப் பண்ணி கூட அந்த பாப்பிட்டு வந்து நிற்க முடியல. அதனால அந்த மியூசிக் மூலமாக கேட்குது. அந்த மியூசிக் வந்து ஏதோ ஷாக் ஆகுறாரு. இது என்ன இசை, நீங்கள் எங்களை விட்டு போயிடுங்களா அப்படின்ட்டு அந்த பாய்சன் கேட்குறா. அதாவது என்னை விட்டு பயப்படாத, நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு வேவிஷன் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கை இல்லை. அதனால் ஒரு மியூசிக் சத்தம் கேட்குது. அந்த பப்பிட்ஸ் தான் வந்து பின்னால் அந்த மியூசிக் சத்தம் கேட்கறதுனால அங்கெங்கே போகுதோ அது பின்னாலேயே தான் வருது தொடர்ச்சியாக. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சத்தம்லாம் கேட்டு அங்கே வரும்போது நைட் ஆயிடுது. நைட் ஆனோடனே நைட்டில் தான் அங்கே வந்து பென்னின் வந்து வாசிச்சுட்டு இருக்கிறா. அவள் தான் மியூசிக் சத்தம் கேட்டு அந்த மியூசிக் மூலயமா நைட்டு பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த பென்னிங் வந்து பப்பீட்டை வந்து மனுஷங்க, அந்த பப்பீட்டை வந்து மனுஷங்க வந்து பப்பீட்டாக மாறிட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷங்க பார்த்திங்கன்னா பென்னிக்கு வந்து ஒரு தலைவியாக இருக்கிறா அந்த ஊரோட. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவளும் காப்பாற்றலாம், அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்களும் காப்பாற்றணும், அவங்க வேண்டிய வேலை நம்மளுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. டான்ஸ் அண்ட் வேவிஷன்னா பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு குரல் கேட்குற சில பின்னால் குரல் அது வேறு யாரும் இல்லை, சியாச்சன் தான். அவங்க வந்து சும்மா பயந்து விட்றாங்க. சியாச்சன் தான் பேசலாம். அப்புறம் வேவிஷன் கேட்கலாம், இங்கே பாரு லேசன் வந்து கோவப்பட்டானா அவ்வளோதான், வெளியே வா அப்படிங்கும்போது நீ எதுக்கு வந்த அப்படின்னு நிறைய விஷயங்களும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சின்னதாக காமெடிகள் நடக்குது. அதுக்கப்புறம் காலையில் ஆயிடுது. அப்பயும் அந்த பறவை இருக்குது, அது பண்ணி வந்து கொல்லை பார்க்க அவளால் முடியல. அந்த பறவைக்கு போய் நம்ம வந்து ஏற்கனவே சியாச்சனுக்கு வந்து பென்னின் மேலே ஒரு கண் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கண் வந்து இப்போ வரைக்கும் அது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. பென்னின் வந்து நிறைய வந்து வேவிஷன்கிட்ட வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்டு அந்த சமயத்தில் உள்ள பிரச்சனை வருது. இவங்க 3 பேர் வந்து ஒரு கூட்டு மூலயமா, அதாவது தங்க கூட்டு மூலயமா வந்து மந்திரம் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போயிடறாங்க. அது வந்து கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் கிட்ட வரையும் இருக்கும். அதாவது வேவிஷன் வந்து நான் எப்படியாவது அந்த கழுத பறவை வந்து நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு இருக்கிறா. அந்த பறவை கொல்றதுக்காக தான் இந்த திட்டத்தை பேசிட்டு அந்த சைடு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாப்பிட்டில் என்னது அந்த பப்பிட்டில் என்ன பண்ணுது, அவங்களுக்கும் சைட்டுக்கு வந்துடுறதுனால அவங்க கூட்டு போட்டு அந்த சைடு பறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறா பறந்து போனோடனே அந்த சைடு என்ன ஆகுதுன்னா பென்னின் உண்மை சொல்ல, நீ எதுக்காக இந்த சைடு இங்கே வந்திருக்கிற, எதுக்காக வந்திருக்கிற அதெல்லாம் தெரியல, நீ எப்போ என்ன ஆன போய் எனக்கு உதவி செய்யி, அது கல்லுக்காக தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம், அந்த கல்லுக்கு என்ன பிரச்சனைட்டு நாங்களும் அதுக்காக தான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறான். அவள் சொல்ல பென்னின் வந்து ஒரு பிரச்சனை வந்து சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் கூட்டுக்கு மூடிட்டு அந்த சைடு வந்து போயிடுறாங்க. பாய்சனும் சியாச்சனும் அப்புறம் பென்னின் 3 பேரும் ஒரு கூட்டு, அதாவது தங்க கூட்டுக்குள்ளே வச்சுட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தாக்குது. அந்த சமயத்தில் இந்த பறவை வந்து அங்கங்கே போயிட்டுருக்குது, இவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குது. லேன்ஸான வேவிஷன் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புகை மோடில் அவங்க என்ன வேவிஷன் இருக்கிறியா லேன்ஸான் இருக்கிறியான்னு கத்திட்டே இருக்கிறா. இருக்கிறாங்க 2 பேரும் சேர்த்து ஒரு கண்ணை மூடி ஒரு
யாகம் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு சங்கிலியாக வருது. அந்த சங்கிலியை இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வேவிஷன் நினைக்கிறான், இது எப்படியோ நம்ம கொல்லணும், இதுதான் சாக்காடு சொல்லி அவன் ஒரு பிளான் பண்ணுறான். அந்த சங்கிலி மூலமாக கழுத்தரித்து அந்த ஒரு பறவையை கொன்றாப்புல. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் கண்ணை மூடுறான். அப்புறம் வேவிஷன் ஒரு கழுத்தில் நிறைய சங்கிலி எடுத்து அது போயிடுது. அந்த சமயத்தில் சின்னதாக காட்டுறாங்க. அந்த பப்பிட்லாம் அந்த கூடையே தாக்குது. அந்த கூடை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே அந்த மந்திரம் அதெல்லாம் போட்டு அவங்க தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாட்டி என்னை அழிச்சுது எங்கள் வேவிஷன் அவங்க 3 பேர் அவங்க வழி காட்டினாங்க பார்த்திங்கன்னா அந்த பாட்டியும் ஒரு பப்பிட்டாக மாறிட்டாங்க. அவங்கள பார்க்கலாம் பென்னி இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்தை எதுக்காக இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவள் வச்சுட்டு இருக்கிறான். அதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நடக்கும்போது வேவிஷனை கழுத்து விடனால செங்கலியை வச்சு அது இழுத்துட்டு போயிடுது. அவள் மரத்துக்கு பின்னால் இருக்கும்போது கண்ணை அடிக்கிறான். கண்ணை மூடுற மாதிரி அடிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பறவை அவள் கண்ணுக்கிட்ட அவள் போட்டு கொன்றது. இதுதான் காஸ்ட் அப்பு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது மக்களே. நிறைய விஷயம் நடக்கும் போது அந்த பறவையை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நமக்கு செகப்பத்தட்டி தலைவரோட பையன் வந்துடுறாப்புல. அந்த பையன் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது முட்டாள் பசங்க இவங்க இப்படி தான் அடிச்சு போகிறான்னு சொல்லி அந்த பறவையும் சாவடிச்சுட்டு போகிறான். அந்த இடத்துல எல்லாருமே நார்மலாக இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் சரியாயிட்டாங்க அந்த பறவை கொண்டனால. அப்போ ஒரு ஆளுக்கிட்ட, ஐயா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விஷயம் கேட்குறான். எனக்கு என்ன ஆச்சு, நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன், ஒரு மனுஷன் அப்படி ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு சிலக்கு அதாவது ஒரு கல்லறையில் பெண்ணின் அவங்க ஃபேமிலி புதைச்சி வச்சுருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னால் பெண்ணின் ஃபேமிலி புதைச்சிருக்காங்க. அவங்க தலைவரோட குடும்பத்தில் இந்த மாதிரி புதைக்கப்பட்டு இருக்குது. அதனால் அவங்க பாட்டி அம்மா ரொம்ப அழுகுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் போயிடணும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த பாட்டி அம்மா. அதுக்கப்புறம் தான் நினைக்குது பெனின்னு சொல்கிற அந்த பாட்டி அம்மா கிட்ட, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் இருக்காதீங்க, வேறு ஊருக்கு போங்க, யாருக்கும் தெரியாத இடத்துல அந்த ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படிங்க ஜனங்கள்லாம் அசையாத, ஏன்னா ஊர் தலைவி ஓகேங்களா, அதனால அப்படி பேசுகிறாங்க. வேவிஷன் லான்சன் இவங்களாம் வந்துடுறாங்க. பாய்சன் சொல்கிறான், பரவாயில்ல நீங்கள் எப்படியாவது அந்த பறவை கொன்றுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு பாய்சனை பேசுகிறான். அந்த சமயத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம மக்களே. இப்போ பாய்சனில் பேசிட்டு இருக்கும்போது பென்னின் வேவிஷன் கிட்ட கேட்கலாம். வேவிஷன் பென்னின் கிட்ட கேட்கலாம், என்னன்னா இந்த கலர் யாருது, இந்த இடத்த யாரு அப்படிங்கும்போது பென்னின் இங்கே தான் என் குடும்பத்தை புதைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சின்னமாக ஃப்ளாஷ்பேக் கதை ஓடிட்டு இருக்குது. அதாவது பென்னி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அப்பா இந்த ஒரு சிலை, அந்த கோயிலுக்கு ஒரு சிலை இருக்குதுல்ல, அந்த சிலைக்கு உயிர் வந்தது. அந்த சிலைக்கு உயிர் வந்ததுனால என் தம்பியும் காப்பாற்ற போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு தம்பியை பார்த்தீங்கன்னா பாதி உயிர் எழுந்தது. அதனால தான் என் தம்பி இப்படி இருக்கிறான், சுயநலம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேவிஷன் கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிகிட்டே சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பென்னின் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செகப்பத்தட்டி தலைவர் வராரு. அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்க பையன்கிட்ட சொல்கிறான், அப்பா இவ வெண்ணின் இருக்கிறாள், அவள் எல்லாத்துலேயும் காப்பாற்றிட்டா, என்னால் அந்த கல்லை திருப்ப முடியல, முட்டா நீங்கள் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அவர் என்ன வேணும் பேசுகிறாரு. இங்கே வேறு மறுபடியும் நல்லா சிந்தனையோடு தெரிஞ்சு அந்த கல்லை மீண்டும் திரும்ப எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது மக்களே. அதுக்கப்புறம் இவங்க சியாஜின்னு பாய்ஸன் இவங்களாம் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இவங்களாம் பார்த்தீங்கன்னா பசிக்குள்ள, அதனால் பாய்ஸன் பார்க்குறது ஒரு கோழியை, அந்த கோழியை சுட்டு பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அந்த சமயத்தில் நிறையா விஷயங்கள் நடக்குது. பென்னினும் அதே மாதிரி பென்னின் லான்சன் வேவிஷனோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பாய்ஸனும் பென்னி இவங்களாம் போயிடுவாங்க. போயிட்டு அப்படியே வேவிஷன் போகிற சக்கத்தில் வருவான். அதுக்கப்புறம் நிறையா விஷயம் கேட்பான். என்னென்ன விஷயம் கேட்பான்னா, இது எப்படி உங்களுக்கு எதுக்காக நீ வந்தீங்க, இது உங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டே இருப்பான். அந்த சமயத்தில் தான் அந்த சாக்கடையில் போய் சொல்லாத, உனக்கு எதுவும் தேவைக்காக தான் நீ வந்திருக்கிற, பாருங்க என் தலைவர்கிட்ட நாங்கள் அடிமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக நீ அப்படி பண்ணுறீங்க பேசுகிறீங்க அப்படின்ட்டு என்ன சொல்லி சமாளிப்பா. சியாஜி எனக்கு நல்லாவே தெரியும் பென்னின் மேலே ஒரு கண் இருக்குதுன்னு, என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நிறையா விஷயம்
விஷயங்களும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. போக போக ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது மக்களே. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக நெருந்தா போவோம். அதுக்கப்புறம் வந்து பென்னின்னு வந்து வேவசன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா, எதுக்கு அந்த கல் வந்து ஒரு இப்போ ஜான் கிளீத்துக்கு அதாவது செகத்தட்டி தலைவர் தான் அந்த கல் தேடிட்டு இருக்கிறது, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க பெனி சொல்லும் போது அவர் ஷாக் ஆகுறா. இவனுக்கெல்லாம் எப்படி தெரியோடா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஷாக் ஆகுறா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது விஷயம் சின்னதாக காமெடி பண்ணால் என்ன லேன்ஸ் அந்த பொண்ணை கொறுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறாரு, வாய மூடு அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜியாத்தின்னு வந்துடா. ஜியாத்தின்னு வந்தபோது உங்களுக்கு வேடிப்பட்ட உதவியை நான் செஞ்சுட்டேன், இனி நான் போகிறேன், எனக்கு வந்து எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்களுக்கு உதவி செய்யணும், அதான் உங்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடாப்புல. போனப்போ என்னென்னா ஒரு கிராமத்துக்குள்ளே வர, அந்த கிராமத்தில் வேவ்ஸும் லேண்ட்ஸும் ஒரு ஹோட்டலில் தங்களுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய விஷயங்கள் கதைகள் வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதனால வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாயசம் தான் கூட வர, எல்லாரும் கூட வராங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்காரங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே ஒரு சத்தத்தை கேட்கும். அந்த சத்தத்தை கேட்கும் போது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ரூம் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அது லேன்சனுக்கு ஒரு திடீர்னு ஒரு முடியாமல் ஒரு மனது வளர்ந்தது. அதாவது பேசி முடித்தோடனே அவங்களோட பேசி முடித்தோடனே லேன்சன் இதெல்லாம் கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவான். எதுக்காங்கன்னா இந்த கல் வந்து அவங்களுக்கு ஒரு இது அலாறு மாதிரி ஒரு இது இருக்குது, அந்த கல் வேலை செய்ய அதுக்காக தான். அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போவாங்க. அந்த ரூமுக்கு வந்து போய் பார்ப்பாங்க. 2 பேர் ஒரு தூக்கில் மாட்டி சொங்கியிருப்பாங்க. மீதி எல்லாருமே வெட்டு குத்து ஒரு கத்திடாத வெட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வயலேஷனே போயிருக்கலாம். அங்கே வந்து கதவை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் திறந்து வச்சுட்டு அங்கே போய் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறாங்க. பார்த்தப்போ இதெல்லாம் யார் பண்ணது அப்படிங்கும் போது இது ஒரு கதை ஸ்டாப் ஆகுது. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா, அதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கும் போது தான் ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட், இதோட கதை க்ளோஸ் ஆகுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கனோட உங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோலேருந்து தான் போயிட்டுருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே. பை கைஸ்.